இந்த சம் பார்க்க போகிறோம்னா ப்ரைம் நம்பர் நாட் யூஸிங் பைத்தான். இப்போ ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக கண்டுபிடிக்கணும் பைத்தான் யூஸ் பண்ணி, ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பர்னு என்ன பார்த்துடலாம். இப்போ 13 எடுத்துக்கலாம். 13 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் நம்மளுக்கு தெரியும். 2 3 5 7 9 வந்து ப்ரைம் நம்பர் இல்லை, ஓகே. 2 3 5 7 11 13 அப்புறம் 17, ஓகே. அப்படி போயிட்டே இருக்கும், ஓகே. இதுதான் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 13. இப்போ 13 வந்து என்ன பார்க்கலாம். 13 வந்து ப்ரைம் நம்பர்லேயே பார்க்கலாம். ஒரு ப்ரைம் நம்பராக இருக்குன்னா அந்த நம்பர் 1ஆலையும் தென் அந்த நம்பராக டிவைட் ஆன மட்டும் ப்ரைம் நம்பர். இப்போ 13 எடுத்துக்கலாமா. 13 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகாது, 3ஆல் ஆகுமா ஆகாது, 4ஆல் ஆகுமா ஆகாது, 5ஆல் ஆகுமா ஆகாது. தென் எப்போ டிவைட் ஆகும்னா 13ஆல் மட்டும் டிவைட் ஆகும். நடுவில் எந்த நம்பரும் டிவைட் ஆகாது, ஓகேவா? எந்த ஒரு நம்பர் 1ஆலையும் அதாலையும் அதே சேம் இட் செல்ஃப் அந்த நம்பரை டிவைட் ஆகுது ப்ரைம் நம்பர். இப்போ 12 எடுத்துக்கலாம், ஓகே. 12 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 3 டேபிளில் 12 வரும், ஓகே. 4ஆல் டிவைட் ஆகும், 6ஆலையும் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகாது, ஸோ 6ஆல் டிவைட் ஆகும், 7ஆல் டிவைட் ஆகாது, 8ஆல் ஆகாது, 9ஆல் ஆகாது, 10ஆல் ஆகாது, 11ஆல் ஆகாது, 12ஆல் ஆகும், ஓகேவா? ஓகே. ஸோ இட் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னு என்னன்னா ஏ நம்பர், ஓகே. இங்கே எழுதிக்கலாமா. தி நம்பர் which is divisible by 1 and number which is divisible only by 1 and itself, then that number is called prime number, ஓகேவா? எந்த ஒரு நம்பர் 1ஆலையும் அதே நம்பராக டிவைட் ஆகுது ப்ரைம் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் 6 எடுத்துக்கலாம், ஓகே. 6 வந்து நாட் ஏ ப்ரைம் நம்பர். இப்போ இது எப்படி செக் பண்ணிடலாமா. 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் 3ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் 4ஆல் டிவைட் ஆகாது, ஓகே. அப்புறம் 6ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இப்போ வந்து 4 இருக்குது. பட் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் என்ன, அந்த நம்பர் 1ஆலையும் இட் செல்ஃப் அந்த நம்பரால் டிவைட் ஆன மட்டும் தான் அது ப்ரைம் நம்பர். ஸோ 6 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். இப்போ அப்புறம் 17 வந்து எதால் டிவைட் ஆகும், 1ஆலையும் 17ஆல் மட்டும் டிவைட் ஆகும். நடுவில் வேறு எந்த நம்பரும் டிவைட் ஆகாது, ஓகேவா? இந்த ப்ரைம் நம்பர் செக் பண்ணும்போது 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் மட்டும் செக் பண்ணால் போதும், எக்ஸ்ட்ராலாம் செக் பண்ண வேணாம், ஓகேவா? எக்ஸ்ட்ரானா 18 இப்போ 17 கொடுத்தா 17 டிவைடட் பை 18லாம் போட தேவையில்லை, ஓகேவா? இது வந்து இட்ரேஷன் நம்பராக போயிடும், ஓகே. ஸோ 1லேருந்து 17 வரைக்கும் போட்டால் போதும். இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பர் இதுக்கு மட்டும் பார்த்தா போதும், ஓகேவா? இப்போ 6 பார்த்தோமா. 6 வந்து 1ல் 6 வரைக்கும் தான் பார்த்தோம், நம்ம 7லாம் போய் பார்க்கவே இல்லை. ஸோ 17 வந்து ப்ரைம் நம்பர். பிகாஸ் 17 வந்து 1ஆலையும் 17ஆலையும் மட்டும் தான் டிவைட் ஆகும், வேறு எதாவது டிவைட் ஆகாது. ஸோ இட் இஸ் ஏ ப்ரைம் நம்பர். இப்போ 15 வந்து எதாவது டிவைட் ஆகும், 1ஆல் ஆகும், 2ஆல் ஆகாது, 3ஆல் ஆகாது, 4ஆல் ஆகாது, 5ஆல் ஆகும், அப்புறம் 10ஆல் ஆகும். 10ஆல் எப்படி ஆகும், ஓகே. 10ஆல் ஆகாது, ஓகே. 15. ஸோ இந்த இடத்துல 3 டிவைசர் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். இப்போ நம்ம இதில் பார்த்தா தெரியும், இதில் எது ப்ரைம் நம்பர், இது ப்ரைம் நம்பர், 17 ப்ரைம் நம்பர், ஓகே. இப்போ ரெட் கலர் இருக்கிறதுல ப்ரைம் நம்பர், மிச்ச நம்பர்லாம் வந்து நாட் ஏ ப்ரைம் நம்பர். அதாவது 12 நாட் ஏ ப்ரைம் நம்பர், 6 நாட் ஏ ப்ரைம் நம்பர், 15 நாட் ஏ ப்ரைம் நம்பர், ஓகே. இதில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ப்ரைம் நம்பர்லாம் ஒன்லி 2 டிவைசர் மட்டும் தான் இருக்கும். மிச்ச நம்பருக்குலாம் மோர் தென் 2 டிவைசர் இருக்கும். 6க்கு 4 டிவைசர் இருக்குது, 15க்கு 3 டிவைசர் இருக்குது. ஸோ இது வந்து கோடிங் எழுதணும், ஓகேவா? கோடிங் எப்படி எழுதுறாங்கன்னா நான் கம்பைலரில் காமிச்சிடுறேன், பைத்தான் கம்பைலரில், ஓகே. ஃபஸ்ட்டு நம்பர், ஓகே. நம்பர் ஈக்குவல் டு இன்ட் இன்புட். இன்புட் என்ன பண்ணும், அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து ஒரு இன்டிஜராக இன்புட்டாக வாங்கும், ஓகே. என்டர் த நம்பர், ஓகே. ஃபார் I in range number, ஓகேவா? ஃபார் I in range number. இப்போ நம்பர்னா என்ன, ரேஞ்ச் ஆஃப் நம்பர். ரேஞ்ச் ஆஃப் நம்பர்னா என்ன, இங்கே எவ்வளோ கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ரேஞ்ச் நடக்கும், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் வந்து 10 வச்சுக்கலாம், ஓகே. 10 வச்சுக்கிட்டா ஃபார் லூப் 0லேருந்து 9 வரைக்கும் ரன் ஆகும், ஓகே. பட் 10 டைம்ஸ் ரன் ஆகும், ஏன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10, ஓகே.
ஸோ இந்த இடத்துல 0 to ரேஞ்சுக்குள்ளே 0 to 9 இருக்கும், ரேஞ்சுக்குள்ளே 0 to 9 இருக்கும். பட் எனக்கு வந்து 1 to கொடுக்குற நம்பர் வரைக்கும் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், 1, n + 1 கொடுத்துக்கலாமா? அப்போ 10 கொடுத்தா நம்பர் வந்து 10 கொடுத்தா என்ன எனக்கு வரும்னா 1, நம்பர் என்ன 10 + 1 வந்துடும். ஓகேவா? 1 to 10 + 1 ரேஞ்சுக்குள்ளே. இப்போ ரேஞ்சுக்குள்ளே 1 to 10 + 1 இப்படி கொடுத்தா என்ன வரும்னா ரேஞ்ச் ஆஃப் 1, 11 வருமா? இது ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிரஷனை வந்து எவால்வ் பண்ணால் 11 வருமா? எவாலுவேட் பண்ணால். ஓகே, 1 to 11. இப்போ ரேஞ்ச் ஆஃப் 1 to 11 எவ்வளோ? 1லேருந்து ஓகே 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குமா? ஸோ இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஐயை பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பார்க்கலாமா? இதை இருந்து கமெண்டில் போட்டுட்டா, இதை கமெண்டில் போட்டேன். இப்போ ஃபார் லூப் 1லேருந்து கொடுத்துக்க நம்பர் +1. ஓகே, நம்பர் 10 கொடுக்குறேன். ஸோ 1 to 10 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வேறு நம்பர் கொடுத்துட்டா 200 கொடுக்குறேன். 200 வேணாம், 20. ஓகே, 20 கொடுக்குறேன். 1 to 20 பிரிண்ட் ஆகிடுச்சு. 200 கொடுத்து பார்க்கலாமே. 200. ஓகே, 1லேருந்து 200 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல 1 கடைசி எலமெண்ட் 200. ஓகே, இப்போ ப்ரைம் நம்பருக்கு வந்துடலாம். எதுக்கு வந்து ஃபார் லூப் வந்து 1 to நம்பர் +1 வச்சுருக்குன்னு இப்போ சொல்லியாச்சு. ப்ரைம் நம்பர் வந்துக்கலாம். இஃப் ஓகே நம்பர் மாடுலோ பை I ஈக்குவல் டு 0. ஓகே, ஒரு கவுண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஃபார் லூப் மேலே. C = 0. ஓகே, எப்போலாம் வந்து டிவைட் ஆகுதோ அப்போலாம் C வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். கவுண்டர் வேரியபிளை ஒரு வேலையை ஆட் பண்ணிக்கிறேன். C = C + 1. ஓகே, இப்போ 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தா இந்த 10 வந்து செக் பண்ணோம், அதாவது 0லேருந்து 10க்குள்ளே செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் I, நம்பர் டிவைடட் பை ஐயா. இங்கே வந்து நம்பர் வந்து 10 வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் லூப் எத்தனை டைம் ரன் ஆகும்? 10 டைம்ஸ், அதாவது 1 to 10 வரைக்கும் ரன் ஆகும். ஃபஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ, இது வந்து ஐயோட வேல்யூ, இது வந்து என்ன நம்பரோட வேல்யூ. ஓகே, நம்ம என்ன போட்டிருக்கோம், நம்பர் மாடுலோ பை I ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோமா? ஓகே, இப்போ 10 டிவைடட் பை 1 என்ன 10 மாடுலோ பை 1 ஈக்குவல் டு 0 கரெக்டாக? ஸோ ட்ரூ. ஸோ C = C + 1 வரும். ஓகே, இப்போ சியோட வேல்யூ என்ன இருக்கும்? 1ன்னு ஆயிருக்கும். அடுத்து 2 வரும். 10 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0 ட்ரூவா? ஸோ C = C + 1. ஆல்ரெடி சியோட வேல்யூ 1 இருந்துச்சு, இப்போ 2 ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்து நம்பர் டிவைடட் பை I. இப்போ ஐயோட வேல்யூ என்ன? 3. ஐயோட வேல்யூ 3. ஸோ நம்பர் வந்து 10 தான். ஓகே, 10 டிவைட் பை 3 ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0வா? ஃபால்ஸா? ஸோ இது வந்து ப்ளஸ் ஆகாது. இப்போ சியை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? பிரிண்ட் பண்ணி தான் தெரிஞ்சிடும். பிரிண்ட் ஃபார் லூப்லேயே ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் C. ஓகே, இந்த இதில் ஐயை பிரிண்ட் பண்ணிடலாம். I, C 10. 1 இருக்கும் போது 1 வந்து 10 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். ஸோ C = C + 1. இந்த பக்கம் ஃபுல்லாக C, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக C, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக I, ரைட் சைடு ஃபுல்லாக C. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் I வந்து 1 இருக்கும்போது 10ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். ஸோ C = C + 1. இந்த இதில் திஸ் இஸ் Cன்னு போட்டுக்கலாமா? அப்புறம் இங்கேயும் திஸ் இஸ் ஐன்னு போட்டுக்கலாமா? இப்போ இது ஈஸியாக புரியும் பாருங்கள் உங்களுக்கு. 10. ஓகேவா? திஸ் இஸ் 1. ஓகே, திஸ் இஸ் I. ஓகே, 1 தான் I. இந்த இடத்துல C 1 தான் C. ஓகே, இப்போ இது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக I ஃபுல்லாக 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வரும். பட் C வந்து 4 தான் வந்திருக்கு. ஏன்னா எப்போலாம் ப்ளஸ் ஆகிருக்கு பாருங்கள். 1 இருக்கும்போது ப்ளஸ் ஆகிருக்கு, 2 இருக்கும்போது C = C + 1 ஆகிருக்கு. சரி, ஓகே, 2. அடுத்து 3 வந்துருக்கு. 3 வந்து ப்ளஸ்ஸே ஆகலை, பிகாஸ் 3 வந்து 10ஆல் டிவைட் ஆகாது. 10ஆல் வந்து 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ C வந்து இன்க்ரிமெண்ட்டே ஆகலை. ஸோ 4 இன்க்ரிமெண்ட் ஆகலை, பட் 5 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ 10 மாடுலோ பை 5 ஈக்குவல் டு 0. ஓகே, 10 மாடுலோ பை 5 இங்கே வந்து என்ன வருதுன்னா 10 மாடுலோ பை 5 ஈக்குவல் டு 0 ட்ரூவாக இருக்கும். ட்ரூவானதுக்கு அடுத்து தான் இங்கே போயிருக்கும்.
ஸோ சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஒன். ஸோ சி ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கேயுமே 6க்கும் ப்ளஸ் ஆகல, 7ம் டிவைட் ஆகும், 6ம் டிவைட் ஆகுது, 7ம் டிவைட் ஆகுது, 8 டிவைட் ஆகுது, 9 டிவைட் ஆகுது. பட் 10 டிவைட் ஆகுமா? 10 மாடுலோ பை 10 ஈக்குவல் டு 0 கரெக்டாக? ஸோ சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஒன். ஸோ 4 டிவைசர் இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து அடுத்து என்னென்னா எத்தனை டிவைசர் இருக்கும். ஓகே, 10க்குள்ளே எத்தனை டிவைசர் இருக்குன்னா 4 தான் இருக்கும். ஓகே, இப்போ அந்த சியை ஃபார்லு முடிஞ்சதுக்கு பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் சி ஃபார்லு முடிஞ்சதுக்கு பிரிண்ட் சி கொடுத்தா கடைசியாக சியோட வேல்யூ என்ன இருந்துச்சோ அது பிரிண்ட் ஆகும். ஃபார்லு முடியும் போது சியோட வேல்யூ என்ன இருந்துச்சோ அது பிரிண்ட் ஆகும். என்டர் தான் நம்பர் 10 4, அதாவது 4 டிவைசர் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். இப்போ 100 கொடுக்கலாமா? 100க்குள்ளே எத்தனை டிவைசர் இருக்குது? 9 டிவைசர் இருக்குது. ஓகேவா? அப்புறம் வேறு என்ன நம்பர் கொடுக்கலாம்? 20க்குள்ளே 6 டிவைசர் இருக்குது. என்னென்ன பார்க்கலாமா? 1 2 3 ஆகாது, 4 ஆகும், 5 ஆகும், 6 ஆகாது, 7 ஆகாது, 8 ஆகாது, 9 ஆகாது, 10 ஆகுமா? 10 ஆகும், 20 ஆகும். ஸோ 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ ஆன்சர் 6 வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரைம் நம்பர் என்ன? ப்ரைம் நம்பர்னால் ஒன்லி 2 டிவைசர் இருக்கிறோம். ஸோ இங்கே ஒரு இஃப் போடுறேன். இஃப் சி ஈக்குவல் டு 2. ஓகேவா? இந்த சிங்கிறது டிவைசரை சேவ் பண்ணி எத்தனை டிவைசர்னு சேவ் பண்ணி வச்சுருக்கு. தென் பிரிண்ட் ப்ரைம் எல்ஸ் பிரிண்ட் நாட் ப்ரைம். ஈஸி தான். இப்போ இந்த இதை எடுத்துடுறேன். ஓகே, எப்போ வந்து 2 டிவைசர் மட்டும் இருக்கோ அப்போ வந்து ப்ரைமரி பிரிண்ட் ஆகிடும். மிச்ச டைமில் நாட் ப்ரைம் பிரிண்ட் ஆகும். ஓகே, 10 கொடுக்குறேன். 10க்கு வந்து 4 டிவைசர் இருக்குது. ஸோ நாட் ப்ரைம். அடுத்து 13 கொடுக்குறேன். 13க்கு வந்து 2 டிவைசர் தான் இருக்குது. ஸோ ப்ரைம். இந்த இடத்துல நமக்கு இந்த பிரிண்ட் சி தேவையில்ல. ப்ரைமாக நாட் ப்ரைம் வந்தால் போதும் இல்லை. ஸோ இப்போ வந்து 10 நாட் ப்ரைம். அடுத்து 7 வந்து என்னது? இது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் ஆன்சர் ப்ரைம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன? 81 போடலாமா? 81 ப்ரைமா நாட் ப்ரைமா? 81 இஸ் ஏ நாட் 10 ப்ரைம் நம்பர் பிகாஸ் 9 டைமில் டிவைட் ஆகும். நாட் 10 ப்ரைம். புரிஞ்சிருச்சா? ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை வந்து 1லேருந்து அந்த கொடுத்துருக்க நம்பர் வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த கொடுத்துருக்க நம்பரை 1லேருந்து அந்த கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணி பார்க்குறோம். எப்போலாம் அந்த நம்பர் டிவைட் ஆகுதோ அப்போலாம் கவுண்டர் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஒன். ஓகேவா? இதில் சியில் என்ன ஸ்டோர் ஆகும்னா எத்தனை டைம் அந்த நம்பர் டிவைட் ஆகுது ஸ்டோர் ஆகும், வேறு ஒரு நம்பரை டிவைட் ஆகுது ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ ப்ரைம் நம்பர் என்ன? ப்ரைம் நம்பர்னால் 2 டிவைசர் இருந்தால் அது ப்ரைம் நம்பர். ஓகேவா? அந்த நம்பர் ப்ளஸ் 1 அந்த நம்பர் 2 டிவைட் ஆன நம்பர் தான் ப்ரைம் நம்பர். ஸோ அந்த டிவைசர் நம்ம எடுக்கிறோம். எடுத்து ஈக்குவல் 2 இருக்கான்னு பார்க்குறோம். ஓகே, 2 இருந்துச்சுன்னா ப்ரைம் நம்பர், இல்லைனா நாட் ஏ ப்ரைம் நம்பர். ஹோப் இட் இஸ் கிளியர். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்லித்தரேன். இல்லை கமெண்ட் பண்ணுங்கள்.